வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். சோ பங்களாதேஷ் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 3 மேட்ச் T20 சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ODI சீரிஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒயிட் வாஷ் பண்ணாங்க பங்களாதேஷ. T20 சீரிஸ்ல பங்களாதேஷ் ஒயிட் வாஷ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது எப்போ சென்ட் வின்சென்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வச்சிருந்தாங்களோ கண்டிப்பா பங்களாதேஷ் ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா வேர்ல்டு கப்ல நான் நோட் பண்ணேன், இந்த ஒரு சென்ட் வின்சென்ட் விக்கெட் டிபிக்கலா பங்களாதேஷ்க்கு ஏத்த மாதிரி இருந்தது இந்த கண்டிஷன்ஸ். அண்ட் கண்டிப்பா இது பேக் ஃபயர் ஆகும் சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. சேம் டைம் கிரெடிட் நம்ம பங்களாதேஷ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் T20ல பாத்தீங்கன்னா 7 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க, க்ளோஸ் கேம். செகண்ட் T20ல ஒரு லோ ஸ்கோரிங் கேம், 27 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. தேர்ட் T20ல பாத்தீங்கன்னா 80 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டே போச்சு. பிக் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஜேக்கர் அலிங்க டெஸ்ட் மேட்ச்ல இருந்து சரி, ஒன் டேல இருந்து சரி, இந்த T20ஸும் சரி, எல்லாத்துலயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் போலிங்ல தஸ்கின் அஹமத், அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த T20 சீரிஸ்ல, 11 விக்கெட்ஸ். நிறைய பாசிட்டிவ்ஸ். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் they will be so disappointed. ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அவங்க. அண்ட் அதுல பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா டாப் ஆர்டர்ல யாருமே பெருசா இல்ல. போலிங்ல எடுத்துக்கிட்டா ஜேடன் சீல்ஸ் நல்லா போட்டு 10 விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்த சீரிஸ்ல.